நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு காலகட்டமானது வரும். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்க வைக்கும். இந்த ஒரு கேள்வியானது நமக்குள்ள குழப்பத்தையும் உண்டாக்கலாம், பயத்தையும் உண்டாக்க வைக்கலாம். முதல்ல இந்த வாழ்க்கையானது நம்ம தான் வாழ்ந்துட்டுருக்கோமா இல்லை நம்மளை வேறு யாருனா கட்டுப்படுத்திட்டு இருக்காங்களா இந்த கேள்வியை நான் தேடி போக ஆரம்பித்தேன். அப்படி தேடி உள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் என்னோடய கண்ணில் பட ஆரம்பிச்சுது. அதுக்கான ஆரம்பமாக தான் இந்த ஒரு வீடியோவானது இருக்க போகுது. ஸோ ஹவு டு எஸ்கேப் த மேட்ரிக்ஸ் பார்ட் 1. Let's get started. We are trapped. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம பார்க்குற சோஷியல் மீடியா, நம்ம கேட்குற நியூஸ், இது எல்லாத்துலேருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனானது நம்மளை சைக்காலஜிக்கலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. நம்ம இப்படி தான் வாழணும், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு யாரோ டிசைட் பண்ண ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ போயிட்டுருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறது, ஒரு ஃபேக் டோபமைன் ஹிட்டை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோல்ஸ், நம்ம படிப்புலேயே ஆகட்டும், அதர் ஸ்கில்டு ஆக்டிவிட்டீஸ்லேயே ஆகட்டும், நம்மளால் நம்மளோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து உண்மையாலே ஒரு வீக்கான ஜென்ரேஷனாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் நிறையவே சொல்லிட்டு இருக்கு. இது தெரிஞ்சு இது வந்து ஒரு உண்மையான பொய்யான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளோட ஜென்ரேஷன் ஆனது முழுக்க ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்குள்ளே போயிருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலான ஒரு பிலீஃப் இருக்குது. மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் ஃபால்ஸ் ப்ரமோட் பண்ணுற மாதிரி அது ஒரு தனி உலகமோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே கிடையாது. ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப். மற்றவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்டுட்ருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமலோ, மற்றவங்க ப்ரமோட் பண்ணுற விஷயத்தை நம்ம வந்து ஆடில் பார்க்குற விஷயத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ, அது நம்மளுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம், கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், சோஷியல் மீடியாஸ் ஆகட்டும், நம்ம பார்க்குற நியூஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோபமைன் ஹிட் கொடுக்கறதுனால திருப்பி அது பின்னாடி போயிட்டு இருக்க காரணத்தினால நம்மளுடைய லைஃப்லேருந்து நம்மளுடைய கோல்ஸ்லேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு விலகி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்மளோட லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்ல இருந்து தான் வெளியே வரணும், நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சிருக்கேன். மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்க, பணக்காரன் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இல்லாமல் நம்மளோட தினசரி ஹேபிட்ஸ்லேருந்து எப்படி நமக்குள்ள சேஞ்சை கல்டிவேட் பண்ணுறது, நம்ம எப்படி நெக்ஸ்ட் லெவலில் நம்மளோட லைஃப் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் படித்த ஆர்டிகல்ஸ்லேயே ஆகட்டும், வீடியோஸ்லேயே ஆகட்டும், எல்லாத்துலேருந்துமே ஒரு கோல்டன் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நான் உங்கள் Mr.FactMan. Let's get started. ஒரு ஆச்சரியமான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணவா. இப்போ வந்து நம்ம டிக்டாக் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. இந்த டிக்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயமானது சைனாவானவங்க மற்ற நாடுகளுக்கு டிக்டாக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாடுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஆல்காரிதமை டிசைன் பண்ணி அந்த நாட்டு மக்களை, அந்த நாட்டு யங்ஸ்டர்ஸை வந்து அவங்களுடைய கோல்ஸ்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமாக நிறைய கண்டென்ட்ஸை ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கோலோட அமுச்சு வச்சது தான் இந்த டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கான்ஸ்பிரசி தியரி பிலீஃப் ஆனது இருக்குது. வேணும்னே டிக்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பர்டிகுலர் நாடுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து டீனேஜர்ஸை யூஸ் பண்ண வச்சு அந்த ஒரு ஆப்புக்கு அடிக்ட் ஆக வச்சு அதில் வந்து டிஸ்ட்ராக்டிங் கண்டென்ட்ஸை வந்து உள்ளே புகுத்தி அதை நம்ம மைண்டில் கன்சியூம் பண்ண வச்சு நம்மளுடைய இந்த ஜென்ரேஷன், அதாவது யங்கர் ஜென்ரேஷனை வீக் ஆக்கணும். அவங்க வந்து ப்ரொடக்டிவாக இந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நம்ம ஒன்ஸ் வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிட்டாலாம் அப்படின்னாலே அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு கான்ஸ்பிரசி எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தபடியாக கன்சூமரிசம் மைண்ட் செட். அதாவது இப்போ ஒரு புது பொருளானது மார்க்கெட்டில் வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பொருளை வச்சுக்கிட்டா வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஹையாக இருக்க மாதிரி காமிச்சிக்கலாம், கெத்தாக காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருட்களை நீங்கள் வச்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஹையாக காமிச்சிக்க முடியும். இந்த பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஹைப் வந்து நம்ம மூளைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தது இந்த சிஸ்டம், இந்த மேட்ரிக்ஸ். சிம்பிளாக சொல்ல போகணுன்னு கேட்டிங்கன்னா அந்த பொருளை ப்ரொமோட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த பொருளை ஒரு ஆடாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியா போஸ்ட் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பொருளை வந்து ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. எப்படி சொல்லலாம், ஓ மை காட் இந்த பொருளா, இது வந்து இவ்வளோ விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகும், இந்த பொருள் வாங்கினா நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி இருப்போம் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு
உண்மையாலேயே பெரிய ஆளாகக்கூடிய பிளான், அதாவது மேபி அந்த காசை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போடலாம், எந்த இடத்துல வேணால் போடலாம். பட் தென் ஆல்சோ ஒரு ஆவரேஜாக ஃபேமிலி லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, ஆவரேஜாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய பர்சன் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக போயிட்டு இந்த மாதிரியான டெம்பரரி திங்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதும் இந்த மேட்ரிக்ஸ் தான். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற விஷயமானது கரெக்டாக அடுத்தது நம்ம ஃப்யூச்சரில் வந்து மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி டெம்பரவரியாக ஒரு டோபமைன் ஹிட் கொடுக்குற ஒரு விஷயமோ அல்லது டெம்பரவரியான ட்ரெண்ட்லேயோ அதிகபட்சமான காசை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே மேட்ரிக்ஸ் வந்து வெளியே வர அந்த கூடிய ப்ராசஸில் வந்து நம்மளால் ஒரு ப்ராக்ரஸை பார்க்க முடியும். ஸோ இன்வெஸ்ட் வேர் இட் இஸ் நீடட் அண்ட் இன் த ரைட் வே. நோட் இட். அதுக்கு அடுத்ததாக சோஷியல் மீடியாஸ். இப்போ வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முன்னாடி காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது, ஸோ யங்ஸ்டர்ஸ்க்காகட்டும் அதே மாதிரி ஒரு 30-40s இருக்கவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸு ஷார்ட்ஸ் இது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முன்னாடி காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போது நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு ஜென்ரேஷனில் பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயமானது ரொம்பவே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தான் உண்மை. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் யூடியூப்ல வந்து எல்லாமே லாங் ஃபார்மேட் வீடியோஸ் தான், ஒரு 10-12 மினிட்ஸ் இருக்கும். நம்ம வந்து நமக்கு பிடிச்ச யூடியூபர்ஸோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு போயிடும். இப்போ வந்து ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வர ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. அப்படிங்கும்போது அந்த பெரிய வீடியோஸை நம்ம பார்க்கறத விட்டுட்டோம். இதே தான் நம்ம லைஃபு கூட. ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா உண்மையாலே நமக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய லாங் ஃபார்மேட்டடான விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். இன்ஸ்டண்ட்டான ஒரு விஷயத்தை நம்ம வந்து லைஃப்பில் ஏற்றுக்கிற காரணத்தினால நம்மளை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். திருப்பி இந்த மேட்ரிக்ஸ்குள்ளேயே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான ஒரு வழியை நம்ம வகுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதிக லெவலில் நம்ம சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம மூளையில் டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோனானது சுரக்க ஆரம்பிக்குமா. ஸோ எப்பப்பெல்லாம் அந்த ஹார்மோனானது கம்மியாகுதோ பார்த்தீங்கன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தை பண்ணால் அந்த ஹார்மோன் அதிகமாக சொல்றதோ அந்த விஷயத்தை உங்களை பண்ண வைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமாக சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா அந்த ஹார்மோன் வந்து கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரக் யூசேஜுக்கு வந்து ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையான கண்டென்ட் ஒரு 2% இருக்குன்னா 98% ஆஃப் த கண்டென்ட்ஸ் வந்து தேவையில்லாத கண்டென்ட்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ரெகுலர் பீரியட் ஆஃப் டைமில் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம திங்கிங் ப்ராசஸ் ஆகட்டும், நம்ம திங்கிங் கேப்பபிலிட்டி ஆகட்டும், இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம படிக்கிற அந்த மெத்தட்ஸ், நம்ம மற்றவங்களை பார்க்குற அந்த அப்ரோச், இந்த லைஃப் வாழ்கிற விதம், இந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பிகாஸ் தேவையில்லாத கண்டென்ட்ஸை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே ப்ரொடக்டிவிட்டிக்கு நம்மளால் ஈஸியாக வழிவகுக்க முடியும். அந்த நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த 1% கிளப்புள்ள நம்மளால் ஈஸியாக போக முடியும் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, அதுலேருந்து எப்படி வரலாம்னு சொல்லிட்டு, அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஐடியா கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஒரு எண்டிங் பார்ட் கிட்ட நம்ம வந்து வந்தாச்சுன்னு சொல்லி ஆகணும். அதாவது ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் திஸ் வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கும், எப்படி வந்து சோஷியல் மீடியாஸ் ஆகட்டும், செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டு, நம்ம சாப்பிட்ற விஷயங்கள், சோஷியல் மீடியாஸ், அந்த நம்ம எந்த இடத்துல மணியை இன்வெஸ்ட் பண்ணோங்கிற விஷயம் வரைக்கும் எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ இதெல்லாமே பிரச்சனைகள். இப்போ ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயமான இருக்கணும் கரெக்டாக. இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்மளால் வெளியே வர முடியும். அதாவது இந்த சிஸ்டமேட்டிக் லைஃப்லேருந்து வெளியே வந்து ஒரு 1% லைஃப், அதாவது ஒரு ரிச்சான ஒரு லைஃப்பை வந்து, ரிச் இன் த சென்ஸ் மணி வைஸ் சொல்ல, மைண்ட் செட் வைஸும் சரி, நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். எப்படி வந்து நம்மளால் வாழறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நான் படித்த விஷயங்களை, நான் வந்து மற்ற வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட நான் ஒன்றா சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன். நம்பர் 1, ஐடென்டிஃபை யுவர் பேஷன். அதாவது எல்லாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் வந்து ஸ்டார்டிங்கில் பேபால் அப்படிங்கிற விஷயத்தை வந்து டெவலப் பண்ணார் கரெக்டாக. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தங்கிட்ட போயிட்டு பேபால் மாதிரி ஒரு இது வந்து டெவலப் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் டெவலப் பண்ண முடியாது. பிகாஸ் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்தை அவரோட டைம் அண்ட் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண காரணத்தில் மட்டும்தான் அவர் வந்து அந்த 1% அப்படிங்கிற ஒரு ரிச் பர்சன் லிஸ்ட்டில் வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஐடென்டிஃபை யுவர் பேஷன் அண்ட் தென் அந்த பேஷனுக்காக நம்ம கரெக்டாக நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம அந்த 1% ஆகிறதுக்கு கூடிய அந்த ஒரு ப்ராக்ரஸில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அர்த்தமா. ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 or 3 மணி மேக் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸை நம்ம கற்று வச்சுக்கணுமாமா. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா. ஸோ அது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது கரெக்டாக. எல்லாமே ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஸ்கில்ஸாக இருக்கலாம், அது வந்து யூனிக்காக ஒருத்தங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸாக இருக்கலாம். பட் ஒரு சில ஸ்கில்ஸை வச்சுட்டு நம்மளால் பணமும் சம்பாதிக்க முடியும். ஐ மீன் இந்த ரைட் வே பணமும் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியுமா. ஸோ இந்த மாதிரி மணி மேக் பண்ணக்கூடிய, மணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய 2 to 3 ஸ்கில்ஸாவது நம்ம கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸ், அந்த சிஸ்டமேட்டிக் லைஃப்லேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. மூணாவது முக்கியமான விஷயம், லேர்ன் டு இன்வெஸ்ட் மணி அண்ட் தென் ஃபினான்ஸ். அது அஸ் ஒரு டீனேஜர்ஸாக பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் என்னையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்குமே வந்து அந்த அளவுக்கு ஃபினான்ஸ் பற்றிலாம் வந்து எனக்கு தெரியாது. லைட்டாக அங்கங்கே தெரியும், அவ்வளோதான். ஸோ வந்து
நம்ம இந்த ஒரு டீனேஜ் ஃபேஸில் இருக்கக்கூடிய நாம் வந்து ஃபினான்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய காசு செலவு பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஃபியூச்சரில் அதுவுமே நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் உருவாக்கி தரும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிலீஃப். இதுவுமே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஸோ இன்வெஸ்டிங் மணி அண்ட் வேர் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கற்று வச்சுக்கணுமா, ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீப்பான டோபமைன் ஹிட்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணால் டோபமைன் ஹிட் கிடைக்கிறது, வேறு உபயோகமே இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணால் டோபமைன் ஹிட் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு டோபமைன் ஹிட்டை டீடாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தடுத்தது புக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு தோன்ற மாதிரியான ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும். நம்மளை டெவலப் பண்ணி ப்ரொடக்டிவாக வச்சுக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணால் டோபமைன் ஹிட் கிடைக்கிற மாதிரி நம்மளே நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நம்மளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து அந்த டிஸ்ட்ராக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து ஒரு பீரியடில் அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையுமே நல்லாக்கி ஒரு புது ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சென்டென்ஸ்க்கான அர்த்தம்னு சொல்லலாம். ஸோ இதுவே ஒரு முக்கியமான விஷயம்.